யோசேப்புக்கு ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்தார். ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அவன் எப்படி பெரியவனாக்குவேன், சும்மா இருந்தவனை கிளறி விட்டார். அவன் ஒழுங்காக படுத்து தூங்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து உன்னை எப்படி நான் உயர்த்த போகிறேன்னு சொல்லி அவனுக்கு ஆகிவிட்டா. அவன் தாங்கி கொள்ள மாட்டாமல் இப்படி பண்ண போகிறான் கடவுள் போய் எல்லாத்தையும் சொல்லி விட்டான். சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரே பொறாமை பாருங்கள், எல்லாருக்கும் ஒரே எரிச்சல். ஆனால் கர்த்தர் ஏன் அப்படி ஒரு மனுஷனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்குறாருன்னு சொன்னால் அவன்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது? இன்றைக்கி நம்ம எல்லாம் தரிசனம் அலைஞ்சிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி பிரசங்கத்திலே தரிசனம் உண்டாயிடணும். கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளும். கர்த்தருடைய வார்த்தை இருக்குது, இதை கேட்க 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 வாழ்க்கை இப்படி இருக்க வேணும்ங்கிற ஒரு தரிசனம் உங்களுக்கு உண்டாக வேணும். அன்றைக்கு அதெல்லாம் கிடையாது பாருங்க. அதனால கர்த்தர் குயிக்காக அவனுக்குள்ள ஒரு வேலையை செய்யணும்னா ஒரு தரிசனத்தை கொடுத்து அவனுடைய எண்ணங்களை உயர்த்துகிறார், அவனுடைய எதிர்பார்ப்புகளை உயர்த்துகிறார், அவனுடைய நோக்கங்களை உயர்த்துகிறார், அவனுடைய எதிர்பார்ப்புகளை உயர்த்துகிறார். அவன் ஒன்று தெரியாத சின்ன பையன் பாருங்க, அவனுக்கு திடீர்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, எல்லாரை விட தான் பெரியவனாக ஆக போறதா ஒரு கனவு காண ஆரம்பிக்கிறான் இல்லைங்களா? அவனுக்குள்ள அந்த அறிவு வந்துருச்சு. கர்த்தர் அப்படி ஆக்கிடுவார், காமிச்சிட்டார், எனக்கு இப்படிதான் ஆக்கிடுவார், நான் இப்படிதான் இருக்க போறேன்ற ஒரு உறுதி வந்துருச்சு பாருங்க. அந்த உறுதியை ஏற்படுத்திருக்கிறதா தான் அந்த தரிசனம். அநேக பேர்கள் இப்படி ஒரு உறுதி, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் நீர்க்காலின் ஓரத்தில் நடப்பட்ட இலையுதிராத இருக்கிற மரத்தை போல இருப்பேன், நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்ற அந்த ஒரு எண்ணம் உங்களை குறித்து நீங்கள் உண்டாகுமான்னு சொன்னா உங்களை யாரும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிப்பதிலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அநேக வாலிபர்களுக்குள்ளும் மற்றவர்களுக்குள்ளும் இந்த எண்ணம் உண்டாக வேண்டும் பாருங்க. நம் யார் என்று சொல்லி உண்டாயிடுச்சு. அவனை கொண்டு போய் குழியில் போடுறாங்க, அங்கேருந்து தூக்கிட்டு போய் போத்திபார் வீட்டில் விடுறாங்க. எங்கெல்லாம் விடுறாங்களோ அங்கெல்லாம் மேலே தான் வர்றாங்க. அங்கேருந்து தூக்கி ஜெயிலில் போட்டால் அங்கேயும் நம்பர் 1 ஆள் இருந்தான். ஜெயிலில் அதிகாரி மாதிரி ஆயிட்டான், கைதி மாதிரியே இல்லை. கொஞ்ச நாள் தான் மேலே வர்றதுக்கு, எங்கே போட்டாலும் மேலே. வெளியே கொண்டு வந்தால் நாட்டுக்கே பெரிய ஆள் ஆகிட்டான், பார்வோனுக்கே அப்பனா ஆயிட்டான்னு சொல்கிறான். அவனுக்கே நான் தான் அப்பேன்றான். நான் இல்லைன்னா அங்கே சாப்பாடு கிடையாது, சோறு கிடையாது, என் தரிசனத்தினால தான் அங்கே சோறு உண்டாயிருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். எப்படி இருக்குதுன்னா அந்த ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு மனுஷனுக்கு வெளிப்பாடு, நான் யார், எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு என்ன சொந்தம் என்கிற அறிவு வந்துருச்சுன்னா பாருங்க. அது எப்படின்னா அந்த பாலுக்குள்ளே இந்த ஏரை போட்டு காத்தடிக்கப்பட்ட பந்து பார்த்துருக்கீங்களா? அந்த பந்து எடுத்து தண்ணிக்குள்ளே நல்லா கீழே கொண்டு போய் அமுக்கி கீழே விடுங்க. எவ்வளோ அமுக்குறீங்களோ அவ்வளோ வேகமாக மேலே வரும். போட்டு அழுத்துங்க, புஷ்கன்னு மேலே வரும். இன்னும் வேகமாக அழுத்தினீங்கன்னா இன்னும் வேகமாக மேலே வரும். அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த மாதிரி ஆளை அழுத்துறதுக்கு. ஏன்னா காத்தடிக்கப்பட்ட பந்து மாதிரி அது மேலே வராமல் இருக்கவே முடியாது, அது கீழே கொண்டு போகவே முடியாது. நீங்கள் அழுத்தி 4 பேர் பிடிச்சி இழுத்து கயிறு கட்டி இழுத்துட்டு போய் கீழே வரைக்கும் கொண்டு போய் விட்டாலும் விட்ட ஒரு மாத்திரத்தில் ஒரு செகண்ட் தான் சக்கு மேலே ஏறி ஒரே செகண்டில் மேலே ஏறி நிற்கும். எவ்வளவு வேகமாக நீங்கள் அழுத்துறீங்களோ அவ்வளோ வேகமாக மேலே வரும். இருக்கீங்களா?